இந்திய விடுதலை போராட்டம். இந்த இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்றது 1857 வருடம் ஆரம்பித்து 1947 வரை இந்திய விடுதலை அடைகிற வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்ற தலைப்பில் சொல்கிறாங்க. காவல்துறை சம்மந்தப்பட்ட தேர்வு தாள்களை பார்க்கும்போது இதற்கு முன்னர் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பரில் சுமார் 8 முதல் 11 வரையிலான கொஷின்ஸ் இந்த தலைப்பில் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வருடமும். இந்த டிக்ஸ் ஆஃப் தி டிவிலையில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு கேள்வித்தாளில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கும்படி இது டிசைன் பண்ணப்பட்டுள்ளது. இந்திய விடுதலை போராட்டம். இந்த இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்ற தலைப்பில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா 1857 வருடம் ஆரம்பித்து 1950 வருடம் வரைக்கும் நிகழ்ந்த சம்பவங்களை இதில் நம்ம பார்க்குறோம். அதாவது 1857 வருடம் முதல் இந்திய சுதந்திர போரில் ஆரம்பித்து அதற்கப்புறம் 1885 இந்திய காங்கிரஸ் தோற்றம், 1919 காந்தியடிகளுடைய வருகை, 1947 இந்திய விடுதலை, 1950 இந்திய குடியரசு. இந்த இடைப்பட்ட சம்பவங்களை நம்ம இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்ற தலைப்பில் பார்க்குறோம். காவல்துறை சம்பந்தப்பட்ட தேர்வுத்தாளில் சுமார் 8 முதல் 12 கேள்விகள் வரைக்கும் இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் கேட்கப்படுது. இது பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் எளிதாக இருக்க மாதிரி இருந்தாலும் நம்ம தேர்வில் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு முதல் படி. இதை நம்ம கவனமாக பண்ணும் பட்சத்தில் வெற்றியினுடைய பாதைக்கு நம்ம அழைத்து செல்லப்படுறோம். சரி, இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்திய விடுதலை போராட்டம். நெக்ஸ்ட் பேஜ் போவோம். முதல் இந்திய சுதந்திர போர். முதல் இந்திய சுதந்திர போர் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா 1857 வருடம். சரி, இந்த 1857 வருடம் முதல் இந்திய சுதந்திர போருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் என்ஃபீல்டு ரக தோட்டாக்கள். அது என்னங்க என்ஃபீல்டு ரக தோட்டாக்கள்? சாதாரணமாக சிப்பாய்களுக்கு கொடுக்கப்படுற தோட்டாக்கல்ல பசு அல்லது பன்றியினுடைய கொழுப்பு தடவப்பட்டு விநியோகிக்கப்படுது. இதுதான் என்ஃபீல்டு ரக தோட்டாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமது படை வீரர்கள், குறிப்பாக முஸ்லிம் மற்றும் இந்து படை வீரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த என்ஃபீல்டு ரக தோட்டாக்கள் தங்களுடைய சமய கொள்கைக்கு எதிர்ப்பாக இருக்குன்னு அவங்களுக்கு கோபம் வருது. ஸோ இந்த என்ஃபீல்டு ரக தோட்ட காங்கிரஸ் கட்சி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் குறிக்க வேண்டிய நாள் என கருதப்படுவது. ஆப்ஷன் ஏ 1929 ஜனவரி 26. ஆப்ஷன் 2 1930 ஜனவரி 26. 3 1947 ஆகஸ்ட் 15. ஆப்ஷன் 4 1950 ஜனவரி 26. நமக்கு கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷனில் இதற்கான ஆன்சர் 1930 ஜனவரி 26. இதை ஏன் காங்கிரஸ் கட்சி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 1930 லாகூரில் நடைபெற மாநாட்டில் தான் முதலில் மூவர்ண கொடி ஏற்றப்படுது. அதை நினைவு கூறும் பட்சத்துக்காக தான் 1950 ஜனவரி 26 நம்ம குடியரசு நாள்னு சொல்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 நம்ம விடுதலை பெற்ற நாள். ஸோ காங்கிரஸ் கட்சி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என கருதப்படுவது 1930 ஜனவரி 26. தாழ்த்தப்பட்ட இன மக்களின் தலைவர். ஆப்ஷன் 1 நேருஜி, 2 படேல், 3 ஜின்னா, 4 டாக்டர் அம்பேத்கர். இதற்கான விடை டாக்டர் அம்பேத்கர். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு சின்ன ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறோம். அதாவது பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் 1932 வருடம் காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் ஏற்படுது. இது எதனால ஏற்படுது அப்படின்னா அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி வேணும்னு சொல்றாங்க. ஆனால் காந்திஜி வேணான்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம பூனா உடன்படிக்கை படிக்கும் போதே
டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக போராட்டம் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் 1 நேருஜி, 2 படேல், 3 ஜின்னா, இது மூணுமே ஆன்சர் கிடையாது. ஸோ தாழ்த்தப்பட்ட இன மக்களின் தலைவர் ஆப்ஷன் 4 டாக்டர் அம்பேத்கர். சுதேச அரசுகளை இந்தியாவுடன் இணைக்கும் பொறுப்பை மேற்கொண்டவர் ஆப்ஷன் 1 நேருஜி, ஆப்ஷன் 2 வல்லபாய் படேல், ஆப்ஷன் 3 ஜின்னா, ஆப்ஷன் 4 மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்த சுதேச அரசுகளை இந்தியாவுடன் இணைக்கும் பொறுப்பை மேற்கொண்டவர் ஆன்சர் ஆப்ஷன் 2 வல்லபாய் படேல். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்திய சமஸ்தானத்தில் சுமார் 565 சுதேச அரசுகள் இருந்தது. இந்த 565 சுதேச அரசுகளை சில அரசுகள் இந்தியாவோட இணையருக்கு தயக்கம் காட்டுறாங்க. ஆனால் வல்லபாய் படேல் அனைத்து சமஸ்தானத்தையும் இந்திய அரசனுடைய இணைப்பு மேற்கொள்றாரு. இந்த காரணத்தினால வல்லபாய் படேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த சமயத்தில் இந்தியாவுடைய பிரதமர் இருந்தவர் நேருஜி. ஜின்னா பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டவர். மவுண்ட் பேட்டன் பிரபு இந்திய விடுதலை அடைந்த போது அரசு பிரதிநிதின்னு சொல்கிறத விட கவர்னர், இந்தியாவுடைய கவர்னராக இருந்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. ஸோ இதனுடைய ஆன்சர் சுதேச அரசுகளை இந்தியாவுடன் இணைக்கும் பொறுப்பை மேற்கொண்டவர் வல்லபாய் படேல். ஹைதராபாத் நிசாமின் பிரதம அமைச்சராக இருந்தவர் ஆப்ஷன் 1 காசிம் ராஜ்வி, 2 அட்லி பிரபு, 3 அலெக்சாண்டர் அண்ட் 4 சர் ஜான். இதற்கான ஆன்சர் காசிம் ராஜ்வி. இந்த காசிம் ராஜ்வி ஹைதராபாத் நிசாமோட பிரதம அமைச்சராக இருந்தவர். அட்லி பிரபு இந்தியாவினுடைய ஆளுநராக இருந்தவர். அலெக்சாண்டர் மற்றும் சர் ஜான் இவங்க 2 பேருமே அமைச்சரவை தூதுக்குழுவில் உறுப்பினராக வந்தவங்க. இந்த காசிம் ராஜ்வி பற்றி சொல்லும்போது இவர் ஹைதராபாத் நிசாமோட பிரதம அமைச்சராக இருந்தாலும் 1949 வருடம் ஹைதராபாத்தில் உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. இந்த உள்நாட்டு கலவரத்துக்கு தலைமை தாங்கி போராடுறதே காசிம் ராஜ்வியோட தலைமையில தான் இந்த உள்நாட்டு போராட்டம் நடைபெறுது. ஸோ அந்த வருஷத்தில் 1949 ஹைதராபாத்தோட நிசாம் இந்தியாவோட இணைக்கப்படுது. இந்த இணைப்புக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சர்தார் வல்லபாய் படேல். அதனால தான் அவர் இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. உத்தரப்பிரதேசத்தில் எந்த இடத்தில் காவலர் அடக்குமுறை நடந்தது? ஆப்ஷன் 1 லக்னோ, ஆப்ஷன் 2 நாக்பூர், ஆப்ஷன் 3 சௌரா, ஆப்ஷன் 4 மீரட். உத்தரப்பிரதேசத்தில் எந்த இடத்தில் காவலர் அடக்குமுறை நடந்தது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 சௌரா. லக்னோ, நாக்பூர், மீரட் இது மூணுமே ஆன்சர் கிடையாது. இந்த சௌரா சம்பவத்தை பற்றி நம்ம சொல்லும்போது 1922 வருடம் சௌரா சம்பவம் நடைபெறுது. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஆங்கிலேய படையினர் விவசாயி மேலே துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க. இதை எதிர்க்கிற விவசாயிகள் சௌரா அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு காவல் நிலையத்துக்கு தீ வைக்கிறாங்க. இந்த விபத்தில் 23 பேர் கொல்லப்படுறாங்க. இதுதான் உத்தரப்பிரதேசம் என்ற இடத்தில் நடந்த காவலர் அடக்குமுறை. இதற்கான விடை சௌரா. இந்திய சுதந்திர போராட்டத்தை ஆதரித்த இங்கிலாந்து பிரதமர் அட்லி பிரபு, சர் ஜான் சைமன், கர்னல் ஸ்மித், ராம்சே மெக்டொனால்ட். இதற்கான ஆன்சர் அட்லி பிரபு. சர் ஜான் சைமன், கர்னல் ஸ்மித், ராம்சே மெக்டொனால்ட் இவங்க 3 பேரை பற்றி சொல்லும்போது சர் ஜான் சைமன் இவர் சைமன் குழுவுக்கு தலைமை தாங்கி வர்றவர். கர்னல் ஸ்மித் இந்திய விடுதலை போராட்டத்தில் நம்மளை எதிர்த்த, அதாவது இந்தியர்களை எதிர்த்த ஒரு தளபதி. ராம்சே மெக்டொனால்ட் இவரை பூனா உடன்படிக்கையில் சம்மந்தப்பட்டவர். ஸோ இந்திய விடுதலை அடைந்த இந்திய சுதந்திர போராட்டத்தை ஆதரித்த இங்கிலாந்து பிரதமர் அட்லி பிரபு.
இந்திய சுதேச அரசுகளில் மிகப்பெரியது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவா, ஆப்ஷன் பி டையூ, ஆப்ஷன் 3 ஹைதராபாத், ஆப்ஷன் 4 அலகாபாத். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 ஹைதராபாத். கோவா, டையூ இது ரெண்டுமே யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த குட்டியான இடங்கள். அலகாபாத் அண்ட் ஹைதராபாத், இதில் ஹைதராபாத் தான் இந்திய சுதேச அரசுகளில் மிகப்பெரியது. கேபினெட் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு. ஆப்ஷன் 1 1945, ஆப்ஷன் 2 1946, ஆப்ஷன் 3 1947, ஆப்ஷன் 4 1948. இதற்கான ஆன்சர் 1946. இந்த கேபினெட் தூதுக்குழுவை சில புத்தகங்களில் கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சில இடங்களில் அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டுன்னு கேட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் 1946. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் பிரிவின் தலைவர் ஜான்சி ராணி, விஜயலட்சுமி, கிருபாலானி மற்றும் லட்சுமி. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன். இதற்கான விடை ஆன்சர் 4 லட்சுமி. ஜான்சி ராணி அப்படின்றவங்க ஜான்சி ராணி லட்சுமி பாய். இவங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அடுத்து விஜயலட்சுமி பண்டிட், இவங்க இந்தியாவினுடைய முதல் தூதுவர், அதாவது இந்தியாவினுடைய முதல் பெண் தூதுவர் விஜயலட்சுமி பண்டிட். கிருபாலானி, இந்த கிருபாலானின்றவங்க யார் அப்படின்னா 1947 வருடம் இந்திய விடுதலை அடைந்த போது இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருந்தவங்க கிருபாலானி. ஸோ நமக்கு இந்த கொஷின் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவின் தலைவர் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 லட்சுமி. பிரெஞ்சு குடியேற்றங்கள் இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 1 1954, ஆப்ஷன் 2 1949, ஆப்ஷன் 3 1961, ஆப்ஷன் 4 1955. இதற்கான விடை பிரெஞ்சு குடியேற்றங்கள் இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 1 1954. இந்த வருஷத்துல தான் பிரெஞ்சு குடியேற்றங்கள் இந்தியாவுடன் இணைக்கப்படுது.